நாளைய தினம் வைகாசி மாசத்துல வர முதல் திங்கக்கிழமைங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கான். எங்க மேம் சொல்லணும்னு, அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க மூலியமா இப்ப நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். எல்லாம் சண்டே இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறது, ஆமா, அது ஒரு சிலர் என்னடான்னு யோசிப்பாங்க. ஆனா திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான மன அமைதிக்கான ஒரு நாள். வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த முதல் திங்கட்கிழமை என்ன வழிபாடு செய்யறது? சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்ற. சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் எத்தனையோ பேர் இன்னைக்கு இதனால அவதிப்படுறாங்க. ஸோ பெண்கள், குழந்தைகள் வீட்டில் இப்போ அப்பா இப்படி இருக்காரே, என் பையன் இப்படி இருக்கானே, ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களேன்ட்டு வருத்தப்படுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்போ பேசிகிட்டே இருக்கோம். நிறைய வியாதி குணமானவங்கள்லாம் இங்கே பாசிட்டிவாக மேம்க்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் ஒன்று தாங்க. வரும்போதே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு வச்சுருவாங்க. அதுதான் அவங்க சீக்கிரம் குணமாகி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வெளியில் போவாங்க. உள்ளே வரும்போது என்ட்ரு ஆகும்போது மாயின்னு வருவாங்க. ஆனால் நல்லா வெளியில் போகும்போது ஒரு ஹாப்பி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். வாழ்கிற கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலம் நம்ம நல்லா எங்கள் மேம் சொல்கிற மொழியே அதுதாங்க. அதை என்ன சொல்கிறது, அது அடமொழியே அதான் சொல்லுவாங்க. வாழ்கிறதே கொஞ்ச காலம். அந்த வாழ்கிற அந்த கொஞ்ச காலம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் எல்லாருமே. வியாதி வந்தால் அது சீக்கிரம் குணமாயிடணும். அதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அவங்க சொல்கிறதும் அந்த வார்த்தைகளும் அதுதான். ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும், ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவ ரீதியாக இருக்கட்டும், வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் பார்க்கலாம். இல்லை வர முடியலங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன்லேயும் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே வர முடியல, ரொம்ப தூரத்தில் பக்கத்தில் தாம்பரம் சைடு இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு தாம்பரத்தில் மேமோட பிரான்ச் இருக்குது. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அங்கேயும் நீங்கள் தாம்பரத்தில் இருக்கிற எப்போ வராங்க என்னன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நாளைய தினம் வைகாசி மாதத்தில் வர முதல் திங்கக்கிழமைங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கான். எங்கள் மேம் சொல்லணும்னு, அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. உங்கள் மூலிமா இப்போ நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். த்ரோட்டு சுத்தமா இருமல் இருந்து இப்பதான் நீங்க கொடுத்த அந்த மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல மேம், பேச ஆரம்பிச்சிட்டேன். ஹீட் அதிகமாகி அதான் மேம், இந்த வெயில்ல வேர்க்குது இல்லை, அது எனக்கு ஒத்துக்கல. இப்போ மேம் நாளைக்கு வைகாசி முதல் திங்கக்கிழமை. நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னதை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. அதனால நிறைய பேர் பயனடையணும் மேம், சொல்லுங்க. ஸோ திங்கட்கிழமை அப்படின்னாலே ஒரு மன அமைதி. நம்ம எல்லாம் சண்டே இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறது, அது ஒரு சிலர் என்னடான்னு யோசிப்பாங்க. ஆனா திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான மன அமைதிக்கான ஒரு நாள். ஓ, சந்திரனுக்கும் ஈசனுக்கும் உகந்த ஒரு நாள். சூப்பர். அதுவும் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது ஸ்பெஷலா திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிஸ் பண்ணாம எல்லாரும் பிரதோஷத்துல போய் கலந்துக்கோங்க. அதுவும் திங்கட்கிழமை வரக்கூடியது ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரிதான் சந்திரனுக்கும் உகந்தது சோமவாரம். அப்படின்னாலே சோமன் அப்படின்னா சந்திரன். சந்திர பகவானுக்கும் உகந்தது, ஈசனுக்கும் உகந்த ஒரு நாள்னா திங்கட்கிழமை. ஸோ ஈசன் தலையிலே பார்த்தீங்கன்னா சந்திரனை தான் வச்சிருப்பாரு. அதுக்குமே ஒரு நிறைய கதைகள் இருக்கு, நம்ம வீடியோல கூட சொல்லியிருக்கோம். அதாவது சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது திங்கட்கிழமை அப்படின்னு புராண கதைகள்ல சொல்றாங்க. வைகாசி மாசம் வர ஒரு திங்கட்கிழமை தான் சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைச்சது. ஸோ அன்றைய தினம் தான் பார்த்தீங்கன்னா சந்திரனை எடுத்து ஈசன் தலையில அணிவிச்சுக்கிறாரு. அந்த ஒரு நாள் அப்படின்னு தான் புராணங்கள்லையும் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த முதல் திங்கட்கிழமை என்ன வழிபாடு செய்யறது? சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்ற வில்வம். சிவ மூலிகைகளின் சிகரம் சாதாரண ஒரு மூலிகை கிடையாது, மூலிகையிலே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த வில்வத்துக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஈசனோட ரூபத்தை நம்ம வில்வ இலையில பார்க்கலாம். ஈசன் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் மாதிரி தான் அந்த 3 இலைகள்.
அதே மாதிரி சிவனுக்கு இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணும் இந்த 3 கண்களும் சேர்ந்ததுதான் அந்த இலையோட வடிவம் அப்படின்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவனுக்கு மலர்களால அர்ச்சனை செய்யறதை விட இந்த ஒரு வில்வ இலையை வச்சு அர்ச்சனை செய்யும் போது கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்குது. அவ்வளவு நல்லதுங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கூட பிரார்த்தனை செய்யும் போது நம்ம வேண்டுதலை வில்வ இலையில எழுதி வைத்து வழிபாடு செய்யறது அவ்வளவு சிறப்பு. சீக்கிரமா அந்த வேண்டுதலை ஈசன் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்து மேல இருக்கக்கூடிய வில்வ இலை அர்ச்சனை செய்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஐயா மேல இருக்கும், லிங்கத்துல இருக்கும். அது மேல நம்ம அந்த வில்வ இலைய வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த எனர்ஜி எல்லாமே வில்வ இலை அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும். அந்த இலையை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது அதை விட வேற செல்வம் என்ன வேணும்? அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா 6 மாதம் வரைக்கும் இலைகள் அது நம்ம வந்து உலர்ந்து போனாலும் வைத்து வழிபடலாம். இந்த ஒரு ஸ்பெஷல் வில்வ இலைக்கு மட்டும் தாங்க இருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதுல மகாவில்வம், கற்பூர வில்வம், கொடி வில்வம் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. மகாவில்வம் கிடைச்சா விட்டுறாதீங்க, இன்னும் அதிகமான சக்தி இதுல இருக்கு. நிறைய சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா மகாவில்வம் இருக்கும். நம்ம வந்து தூரத்துல இருந்து தொட்டு அதை வணங்கினாலே அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மரத்துக்கு கீழே இருந்து தியானம் செய்வது அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி, மன குழப்பங்களை தீர்க்கும். அதுக்குதான் சொல்றாங்க திங்கட்கிழமை மனம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இருக்கு, அதெல்லாம் தீரணும்னா நம்ம வில்வ இலையை வைத்து வழிபாடு செய்யறது அவ்வளவு புண்ணியம் தரக்கூடியது. அதுவும் வில்வ மரத்துல பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 தேவர்களும் வாசம் செய்யறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? அப்ப அந்த சிவ மூலிகைகளின் சிகரம் அப்படின்னு சொல்ற இந்த வில்வத்தை வச்சுதான் ஒரு வழிபாட்டு முறையை நம்ம இன்றைய திங்கட்கிழமை செய்ய போறோம். வீட்டு பூஜை அறையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுத்த அன்னம் நல்ல பச்சை அரிசியில சாதம் வடிச்சு நல்லா இறைவனுக்கு வைத்து நெய் அதுல வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து வச்சிடணும். இதுல வில்வ இலை துவையல் செய்து வச்சு நம்ம வழிபாடு செய்யறதுதான் அன்றைய தினம் சிறப்பே. சோமவாரம் வரக்கூடிய இந்த முதல் வைகாசி மாசம் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வில்வ இலை துவையல் வழக்கமாக நம்ம துவையல் செய்யற மாதிரி உளுந்து, கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாமே சேர்த்து கருவேப்பிலை, வில்வ இலை சேர்த்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா துவையலாக செய்து இந்த சுத்த அன்னத்தோடு அதை வைத்து வழிபாடு செய்யணும். நைவேத்தியமாக வச்சு ஈசனுக்கு படைச்சிட்டு வீட்டுல எல்லாருமே இதை சாப்பிட்றது அவ்வளவு சிறப்பு. இதுதான் நம்ம இன்றைய தினம் இதுதான் நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம வில்வ இலை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு இதனால அவதிப்படுறாங்க. ஸோ பெண்கள், குழந்தைகள் வீட்டுல இப்ப அப்பா இப்படி இருக்காரே, என் பையன் இப்படி இருக்கானே, ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களேன்ட்டு வருத்தப்படுவாங்க. அதற்கு இந்த வில்வ இலை கஷாயமும் மகாவில்வாதி கற்பம் நம்ம கொடுக்கிற ஸ்பெஷல் மெடிசன் போகர் சித்தர் சொன்னது. மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மெடிசன் நம்ம கொடுக்குறோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அப்போ வில்வ ஒட்டுமொத்த மரமும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் வில்வ மர பட்டையா இருக்கட்டும், பட்டையெல்லாம் சுகருக்கு அவ்வளோ பெஸ்ட். நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் வில்வ மர பட்டை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதுல முக்கியமா வில்வ பழம் இருக்கு பாருங்க, வில்வ ஓடு இருக்கு பாருங்க, அதுல நம்ம திருநீரை வச்சு அதை நெத்தியில வைக்கும் போது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இதுவுமே கடைகள்ல இருக்கு. ஸோ வில்வ ஓடு நல்ல பழத்தை எடுத்துட்டு வந்து பழத்தை நம்ம சாப்பிடலாம், வெல்லம் சேர்த்து சாப்பிட்டுட்டு அந்த ஓடு நல்லா கிளீன் பண்ணி திருநீர் வச்சு டெய்லி வழிபாடு செய்யும்போது இறையருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இந்த சுத்த அன்னமும் இந்த வில்வ இலை துவையிலும் செய்து வைத்து வழிபாடு செஞ்சு வீட்டில் எல்லாரும் சாப்பிடுங்க. ஈசனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதாவது எங்கள் மேம் எல்லாமே வந்து புதுசாக தான் சொல்லுவாங்க. வில்வ இலை துவையல் இதெல்லாம் நானே இப்போ தான் இன்றைக்கி தான் கேட்குறேன் மேம் சொன்னது. வில்வ இலை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த் ரீதியாக உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஆன்மீகமாகவும் இருக்கட்டும், மருத்துவ ரீதியாகவும் அது அவ்வளோ ஒரு எஃபெக்ட்டுங்க அந்த வில்வ இலை துவையல். எல்லாரும் அதை கேட்டு கரெக்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஏதாவது என்ன பிரச்சனைனாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேர்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நேரில் வர முடியலன்னா ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க.
இல்லை இங்கே எங்கேயும் வர முடியல தாம்பரம் சைடு இருக்கீங்கன்னா தாம்பரத்துலேயே மேம் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேயும் நீங்கள் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயே வந்து பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.